இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் டிவிகே மினிஸ்டர் கில்லி ஷரத்தோடைய வீடியோ. கையில கேஷ், கார்ட்ஸ்லாம் வச்சு ஏதோ பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு ஒரு விளக்கமும் குடுக்குறாரு. இந்த மாதிரி குழந்தைக்காக மாத்திரைய உடைச்சு பவுடர் ஆக்குனதுன்னு. எத்தனை பேருக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சுன்னு தெரியல. பட் எனக்கு இல்ல. ஆக்சுவலி அவரு சும்மா கெத்து காமிக்கணும்னு கார்ட், கேஷ் வச்சு ஏதோ ட்ரை பண்ணி ஸ்டோரி போட்டிருக்கிறாரு. ஸோ இட் இஸ் நாட் அ ட்ரக், மாத்திரையும் இல்லை, ஜஸ்ட் சம்திங் டு ஷோ ஆஃப். என்னதான் இது பழைய வீடியோவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் ஒரு பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ், இப்படி ஒரு ரெஸ்பான்சிபிள் வீடியோ உங்கள் சோஷியல் மீடியாவில் வச்சிருக்கவே கூடாது, ரிமூவ் பண்ணியிருக்கணும். பட் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா டிஎம்கேயோட ரியாக்ஷன். 2 வருஷம் பழைய வீடியோக்காக போராட்டம் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு யார் அந்த சார் அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்டப்போ எங்கே போனீங்க? வீடியோவில் காட்டுறது உண்மையான ட்ரக், கொக்கைன்னு வச்சுப்போம். அப்போது இந்த அளவுக்கு ஒரு ஹை எண்ட் ட்ரக்ஸ் ஈஸியாக டிஎம்கே ஆட்சியில் கிடைச்சதா? எனி டிஎம்கே இன்டெலெக்சுவல்ஸ் கமெண்ட்ஸில் இதுக்கு பதில் சொல்லுங்கள். பட் இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுடுங்க. டிவிக்கே இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடாது. சீஃப் மினிஸ்டர் விஜய் மேலே மக்கள் வச்ச நம்பிக்கைன்றது ரொம்பவே அதிகம். அதை டேமேஜ் பண்ணுற மாதிரி யாராவது பிஹேவ் பண்ணாங்கன்னா அதுக்கான சீரியஸ் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஈவன் கில்லி ஷரத் உண்மையாகவே இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா பார்ட்டி லீடர்ஷிப் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் கண்டிப்பாக எடுக்கணும். அந்த போஸ்ட், அந்த பொசிஷனில் இருந்து ரிமூவ் பண்ணுறதுனால மற்ற டிவிக்கே எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ்க்கும் ஒரு வார்னிங், ஒரு பயம் அப்படின்றது வரும். இனிமேல் நம்மளும் வந்துட்டு ரெஸ்பான்சிபிளாக இல்லைன்னா நம்மளையும் தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டிவிக்கே சீக்கிரமாக இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குதுல்ல, அதுக்கெலாம் வந்துட்டு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் உடனே எடுத்தே ஆகணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.